இது முடுக்கற்றான் மூலிகை, முடுக்கு அறுத்தான் மூலிகை என்றும் சொல்லுவார்கள். இது ஒரு கொடி வகையை சேர்ந்த மூலிகை. சூளை பிடிப்பு, சொறி சிறுங்கு வன் கருப்பான், காலை தொடு வாயுவும் கண்மலமும் சால, கடக்கத்தான் நோடிவிடும் காசினியை விட்டு முடுக்கற்றான் தன்னை மொழி. இது சித்தர் பாடல். இலை, தண்டு, வேறு, பக்கவாதம், மூட்டு வலி, சிறுநீர் பெருக்கி, மலமிளக்கி, பசி தூண்டி, வாதமடக்கி, உடல் உரமாக்கி, கீழ் சிதைப்பு, கிரந்தி, கரப்பான் ஆகியவை போக்கக்கூடியது இந்த முடுக்கற்றான் மூலிகை. இலைகளை வதக்கி பெண்களுக்கு அடி வயிற்றில் கட்ட சூதகத்தை மிகுதிப்படுத்தி சூலக அழுக்குகளை வெளிப்படுத்தும். இலை வேர் கஷாயம் இட்டு குடித்தால் மூலசூடு தணியும். நாட்பட்ட இருமலுக்கும் இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். இலையை நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி காதில் விட காதில் சீல் வடிதல், காது வலி நீங்கும். வேரை குடிநீரிட்டு மூல நோய்க்கு கொடுக்கலாம், விரைவில் குணமாகும். வேரை குடிநீருடன் ஆமணுக்கு எண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம். நல்லெண்ணெயில் முடுக்கத்தான் இலையை தண்டு, வேர் ஒரு கைப்பிடி, வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல், மிளகு ஒரு 20, இஞ்சி ஒரு சிறிய துண்டு தட்டி இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி மேல் பூச்சாக பூசி வந்தால் எப்பேற்பட்ட முடுக்காயிருந்தாலும் வாத வலியினால் மூட்டு வலியினால் அவதிப்படுவோருக்கு இந்த எண்ணெயை பூசி வந்தால் விரைவில் குணமாகும். வாதத்தினால் கை கால் சோர்ந்து போயிருந்தால் நிரந்தரமாக நாம் பூசி வந்தால் படிப்படியாக குணமாகும். இது முடுக்கற்றான் மூலிகையின் ஒரு சிறப்பு. இது வாத மூலிகை என்றே சொல்வார்கள். கை கால் நோவு, முட்டி நோவு, இடுப்பு வலி, இந்த மாதிரி எப்பேற்பட்ட வலி இருந்தாலும் இந்த எண்ணெயை பூசினால் குணமாகும். ஓம் நம சிவாய.